வெல்கம் டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மார்க்கெட். லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு மறுபடியும் வீடியோ போடணும், டெக்னிக்கலாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகுது. என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்து நம்ம டெக்னிக்கலாக ட்ரேடை பற்றி மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிறது வந்து அது அவ்வளோ ஈஸின்னு தான் சொல்ல முடியும். அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயங்கிறது கிடையாது. இதில் 99% இல்லை 200% வந்து என்ன எதில் நம்ம வந்து லேக் ஆகி நிற்கிறோம்னா, எமோஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டும், அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்லேயும் தான் நம்ம வந்து லாக் ஆகி நிற்கிறோம். ஸோ அப்படி லாக் ஆகி நிற்கிங்கிற அந்த ஒரு டைமில் தான் வந்து நம்ம வந்து இந்த ஃபீல்டுலேருந்து வெளியே போயிடலாம், இது நமக்கு சூட்டபிள் ஆக மாட்டுக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இல்லாட்டி கேம்பிளிங் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அப்படி முடிச்சு விட்ருவாங்க. செகண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த நான் சொன்னேன்ல, அந்த ஒரு எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இதில் வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். எனக்குமே இது வந்து எடுத்தோன்னே அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து கோவிட் டைமில் எனக்கு வந்து இதில் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதனால் என்னால் இதில் லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. பட் லேர்ன் பண்ண உடனே என்னால் வந்து ப்ராஃபிட் பார்த்து என்னால் இது பண்ண முடிஞ்சான்னு கேட்டால், அது சான்ஸே இல்லை. லாஸ் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. லாஸ் பண்ணாமல் ட்ரேடும் கற்றுக்கவும் முடியாது. இது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயம். பட் ஆனால் என்ன அப்படின்னா, எனக்கு இதில் இது என்ன இங்கே கதை நடக்குங்கிறத கற்றுக்கிட்டு இதில் உள்ள ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. எப்படி பார்த்தாலுமே கடைசி வந்து சிம்பிளாக வந்து சின்னதாக ஒரு எப்படி சொல்ல, இந்த லைனை மட்டும் வச்சே நம்ம ட்ரேட் பண்ணிட்டு தூர போயிடலாம். எதுக்கு போட்டு காம்ப்ளிகேட்டடாக என்னத்தெல்லாமோ போட்டு நம்ம யூஸ் பண்ணி மண்டையை போட்டு உழப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு கான்செப்ட்டு. அடுத்து சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டுங்கிற அந்த ஒரு ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டில் மட்டுமே ட்ரேட் பண்ணால் நம்ம போதும், வேறு எதுலேயும் பெருசாக ட்ரேட் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்கிரிப்டே நம்ம பார்க்கும்போது அதோட எவ்ரி மூவ் வந்து நமக்கு வந்து தெரியும். எந்த டைமில் மூவ்மெண்ட் இருக்குது, எந்த டைமில் வந்து மூவ்மெண்ட் வந்து வால்யூம் அதிகமாக இருக்குது, எந்த டைமில் நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கெலாம் சான்சஸ் வந்து ஒரே ஸ்கிரிப்டை பார்க்கும்போது தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக அந்த ஒரே ஸ்கிரிப்டில் இருக்கும்போது கிட்டத்தட்ட எப்படி சொல்ல, 1400ங்கிற ப்ரைஸ்லேருந்து 1900 அந்த ரேஞ்சிலிருந்தே சாரி சொல்லப்போனால் ஆமாம், 1600ங்கிற ப்ரைஸில் இருந்தே கோல்டை வந்து அவ்வளோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டுருக்குது. 2022 23 டைம்லேன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து பேரலாக வந்து ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்துக்கிறது என்ன நடக்குது அப்படின்னு. பட் அந்த டைம்லேருந்து நமக்கு மூவ்மெண்ட் தெரியும் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து சினாரியோ வந்து ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்போ வந்து இதில் நம்ம எப்படி சார்ட்டை வந்து நம்ம ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நடந்த 2 டேஸ்க்குள்ளே ட்ரேடை எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத அதையும் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து டே டைம் ஃப்ரேமில் கோல்டோட இன்றைக்கி என்ன கிழமை, புதன்கிழமையா? ஓகே. மண்டே டியூஸ்டே வந்து மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து வீக்லி முடியிற கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ்னஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த புல்லிஷ்னஸில் தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம இதை வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஹை கட் ஆனால் தான் நமக்கு வந்து அடுத்து வந்து க்ளோஸ் வச்சா தான் நமக்கு வந்து மேலே போகிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். டேயில் பார்த்தீங்க அப்படின்னா, டேயில் வந்து இது என்னைக்குள்ள கேண்டில் 22 ஒரே நிமிஷம். 22 ஃப்ரைடே ட்ரேடான கேண்டில் இது வந்து 25. ஓகேவா? 25ங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து மண்டே 25 வந்து மண்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து போகலை. இந்த ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் கேண்டில், செல் கேண்டில் மாதிரி மார்க்கெட் வந்து சினாரியோ நடந்துச்சு. ஓகேவா? இந்த செல் கேண்டில் இருந்து
நம்ம மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து லோவை வந்து எந்த இடத்துல வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த ஜோனில் இருந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. எப்போ ட்ரேட் ஆகிருக்கு? நேற்றுக்கு மண்டே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட் இவ்வளோ தான். மண்டே மார்க்கெட் வந்து இவ்வளோ தான். மண்டேயோட மொத்த மார்க்கெட்டுமே மொத்த மூவ்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 78 டு 54 ஒரு $25 $20 தான் மூவ்மெண்ட்டே இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைக்குள்ள மார்க்கெட் வந்து 26th பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து டேக் ஆஃப் ஆகி மேலே போயிருச்சு. அப்போ டேக் ஆஃப் ஆகி மேலே போகுது அப்படின்னா நல்ல வால்யூமாக தான் போயிருக்கு. செல்லர்ஸ்க்கான ஒரு சான்சஸே இல்லை. ஆனால் நமக்கு வந்து இன்னும் சைன் வந்து வரல. இந்த 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 ஏரியா பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வைக்கணும். இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது வந்து ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன். இதுதான் ப்ரெடிக்ஷன். இப்படி தான் எப்படி சொல்ல, இந்த இதில் போணுச்சுன்னா இதுக்கு மேலே கட் ஆயிருச்சுன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா வால்யூம் இருக்குது. வால்யூம் வந்து நல்லா பில்ட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கேண்டில் பேட்டர்னும் கொஞ்சம் டேஞ்சரான கேண்டில் பேட்டர்ன் தான் ப்ரீவியஸாக உள்ளது. அவன் இவ்வளோ தூரம் வந்துட்டு மேபி இந்த ஹை வரைக்கும் போயிட்டு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட அவன் கீழே வந்துடுவான். இப்படி இவ்வளோ தூரம் போகிற மார்க்கெட்டு இங்கேருந்து மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டே கூட இப்படி கீழே வந்து வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படி அதிகமாக இருக்குன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பேட்டர்னில் இந்த ஒரு பெரிய வால்யூம் இருக்குல்ல, இந்த வால்யூம் கேண்டில் பேட்டர்னால தான் அந்த ஒரு ரீசன் நான் சொல்கிறேன். நமக்கு இன்னைக்கு நியூஸ் இல்லை, நாளைக்கு நியூஸ் இருக்குது. பட் நியூஸ் இல்லாமலே நேற்றுக்கும் இன்றைக்கும் நேற்று நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கான சான்சஸும் அதிகமாக இருந்துச்சு 1 ஹவரில். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த நேற்றுக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல, சார்ட்டை நம்ம எப்படி இதில் நம்ம பொறுமையாக இதில் சர்வே ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளை அவ்வளோ டெம்ப்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அவ்வளோ தூரம் நம்மளை வந்து எமோஷ்னலாக வந்து ஆர்டர் ட்ரிகர் பண்ண வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்துச்சு. நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை பேட்டர்னில் போச்சு அப்படின்னா, இந்த பேட்டர்னில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா இதுக்கு மரியாதை கொடுக்காம வந்து எந்த நீங்கள் ஹிஸ்ட்ரி எவ்வளோ தூரம் பேக்கில் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலுமே இந்த செட்டப்புக்கு மரியாதை கொடுக்காம வந்து பையோ செல்லோ இந்த செட்டப்புக்கு மரியாதை கொடுக்கணும்னு முடிவு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது நடக்காமல் இருக்க சான்சஸே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த லோ இருக்குது தெரியுமா, இந்த லோவில் இருந்து கீழே வந்த மார்க்கெட்டு மறுபடியும் நல்லா வால்யூமாக பிரேக் ஆகிருக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டில். அடுத்து மண்டே மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட்டை கொண்டு போக விடலை. இந்த லெவலில் இருந்து 1 ஹவரில் சேம் சினாரியோவில் ஒரு 30% மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. மூவ் ஆகி என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், மூவ் ஆகி இந்த ஏரியா க்ளோஸ் வச்சிருச்சு. மூவ் ஆகி இந்த ஏரியா க்ளோஸ் வச்சிருச்சு. ஆனாலும் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க. யார் விட மாட்டேங்கிறாங்க? செல்லர்ஸ். ஏன் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த லெவல் இருக்குது தெரியுமா, இந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லெவல். அப்படியே நீங்கள் எழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ப்ரீவியஸாக இந்த ஒரு மண்டே செஷனில் கூட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஏரியா வந்து ஃப்ரைடே பையான மார்க்கெட்டு இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு மேலே கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது அதே சேம் அப்ளிகபிள் தான். என்ன அப்படின்னா இந்த லைனை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவலில் கிட்டத்தட்ட நேற்றுக்கு 12 ஹவராக ட்ரேட் ஆகிருக்கு. எந்த லெவலில் 33.78ங்கிற லெவலில் 12 ஹவராக ட்ரேட் ஆகிருக்கு. 12 ஹவரானா இப்போ பாருங்கள், சொல்கிறேன் 5 மினிட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன், கிளியராக புரியும். இதுக்கு கீழேயும் கொண்டு போகலை, இதுக்கு கீழேயும் கொண்டு போகலை, இதுக்கு கீழே மார்க்கெட்டு போகலை, இதுக்கு மேலேயும் போகாமல் 12 ஹவராக மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அப்போ ட்ரேடர்லாம் உள்ளே அதுக்குள்ளே இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் கதை சொல்லுங்கள் பார்ப்போம். அவனுங்க எவ்வளோ லாட் எடுத்திருப்பாங்க, எவ்வளோ ட்ரேட் எடுத்திருப்பாங்க. 12 ஹவராக இந்த ஏரியாக்குள்ளே ட்ரேட் நடக்குது. ப்ரீவியஸாக ஃப்ரைடே போன மார்க்கெட்டு இந்த ஏரியா ரிஜெக்ஷனு. அடுத்து நேற்றைக்குள்ள மார்க்கெட்டு இந்த லெவலில் பிரேக் ஆகிருச்சு. மார்க்கெட் மேலே தான் போகுது, அது நமக்கு தெரியும். ஹையில் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ தூரம் இந்த லாஸ் வரைக்கும் கீழே வரும்போதே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் சைஸை பொறுத்து தான் நம்ம வந்து உள்ள ட்ரேடை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்கிறது யோசிக்கிறது. இப்போ இங்கே இருந்த மார்க்கெட்டு மறுபடியும் இந்த லெவலில் இருந்து மார்க்கெட்டு மறுபடியும் மேலே இந்த ஹை பிரேக் பண்ணி ஹை வச்சிருச்சு. இப்போ என்னன்னா உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பேட்டர்ன் இந்த பேட்டர்னில் தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. பாருங்கள், இந்த பேட்டர்னில் தான் போயிருக்கு. இது எப்படி இதில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கேருந்து போன மார்க்கெட்டு மறுபடியும் ஒரு லோ வச்சுருக்கு, அடுத்து ஒரு ஹை வச்சுருக்கு, அடுத்து ஒரு லோ வச்சுருக்கு, அடுத்து ஒரு ஹை வச்சுருக்கு, அடுத்து ஒரு லோ, அடுத்து ஒரு ஹை.
இது அப்படியே பக்காவாக மீட் ஆகுதா உங்களுக்கு? பக்காவாக அப்படியே தெரியுதா? இந்த பேட்டர்னில் இந்த பேட்டர்ன் படி தான் இதில் போகுது. அப்போ உங்களுக்கு வந்து அடுத்து இங்கேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு இந்த லெவலில் வந்து ஒரு லிமிட் போட்டு வச்சுருந்தேன் நான். இந்த லெவலில் லிமிட் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு. எனக்கு அது வந்து நான் இந்த லெவலில் லிமிட் போட்டேன்னா அது ப்ரீவியஸாக இந்த லெவல் வரைக்கும் வரமாட்டேன். இந்த இவ்வளோ பெரிய வால்யூம் கேண்டில் இருக்குது, இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் மேலே போயிடுவான்னு நினச்சிருந்தேன் நான். இந்த லெவலில் இருந்தே மார்க்கெட் மேலே போயிடும், மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இங்கே வர்ற வரைக்கும் ரேர் தான் அப்படின்னு பார்த்தா, இது வந்து இமீடியட்டாக நேற்றுக்கு அந்த எப்படி சொல்ல ஒரு 26th வந்து ஏர்லி மார்னிங் நடந்த ஒரு ட்ரேடு. இந்த ட்ரேடெல்லாம் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன டைமில் நடக்கக்கூடிய ஒரு ட்ரேடு. அப்போ இது 30% இந்த ஒரு கேண்டில் மட்டுமே போயிருக்கிறான். இந்த ஒரு கேண்டில் மட்டுமே 30%, 33% இந்த ஒரு கேண்டில் மட்டுமே, இந்த க்ரீன் கேண்டில் மட்டுமே. அடுத்து அந்த 33% வந்து அதில் அதில் அவ்வளோ தூரம் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் மறுபடியும் வந்து ட்ரேடு கீழே கொண்டு போக முடியாமல் இந்த வால்யூம் பேஸ் பண்ணி மட்டும்தான் மார்க்கெட் அடுத்து மேலே போயிருக்க தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. பட் ஆனால் இன்னும் மார்க்கெட் வந்து பையிங் ட்ரெண்டிங்கில் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. நமக்கு இந்த ஏரியா க்ளோஸ் ஆகணும். ஒரு 1 ஹவர் ஒரு டே டைம் ஃப்ரேமில் இந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகும் அப்படின்னு சொல்லி. 5 மினிட்ஸில் நேற்றுக்கு வந்து என்னென்ன நடந்துச்சுன்னா, 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. எப்படிடா ட்ரேடை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், என்ட்ரி வந்து அந்த ஒரு 5 மினிட்ஸில் வந்து என்ட்ரி எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறத அதையும் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு லெவலுக்கு அவன் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறான், மரியாதை எப்படி கொடுத்து அந்த ஹிஸ்ட்ரி என்ன ஹிஸ்ட்ரியோ அந்த ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸாக நடந்த சார்ட்டை வச்சு தான் மார்க்கெட் எவ்ரி மார்க்கெட் மூவ் ஆகுறது. அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் அவன் என்ன கொடுக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:30 மார்னிங் 7:30 நைட்டு 7:30 வரைக்கும் பாருங்கள். 12 ஹவர் இந்த ஏரியா வந்து இது வந்து 12 ஹவர் ஜோன். ஓகேவா? இந்த ஏரியா வந்து 12 ஹவர் ஜோன். இந்த 12 ஹவர் ஜோனில் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து இங்கே ஒரு லோ பண்ணுது, இங்கே ஒரு லோ பண்ணுது, மார்க்கெட்டு இங்கே ஒரு லோ பண்ணுது. ஓகேவா? இங்கே ஒரு லோ பண்ணுது, அடுத்து இங்கே ஒரு லோ பண்ணுது, அடுத்து இங்கே ஒரு லோ பண்ணுது. ஆனால் ஹை ஆகிற மார்க்கெட் பாருங்கள் ஒரே லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 33-78 ஜோனு. இந்த லெவல் கிட்ட வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து பையிங்கை கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க. செல்லிங் ப்ரெஷர் அவ்வளோ இருக்குது. அவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற பட்சத்தில் வந்து அடுத்து பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் செல் ஆகிருக்கு. அடுத்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் செல் ஆகிற மார்க்கெட்டு அடுத்து அந்த வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு இந்த லோ கட் ஆயிருச்சு. அடுத்து வந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு ஈக்குவல் லோ வச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பை ஆகுது, மறுபடியும் செல் ஆகிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லோ கட் ஆகலை. அடுத்து கீழே வர்ற மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ கட் ஆகலை. இந்த லோ கட் ஆகாமல் மார்க்கெட் மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகி இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆகுது. இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆகி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லெவல் கிட்ட வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் எடுக்குது. சின்னதாக இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் எடுத்து இங்கேருந்து மார்க்கெட் கீழே வர்றது. இந்த இடத்துல தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. எப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு லெவலுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ப்ரீவியஸாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய ஃபாலு.
இங்கேருந்து தான் இவ்வளோ பெரிய ஃபால் வந்திருக்கு. ஃபால் வந்த மார்க்கெட்டு இப்படி போயிட்டு இருந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டை அடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கட் ஆகாமல் இந்த இடம் இப்படி பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹைலேருந்து மார்க்கெட் கீழே வருது. கீழே வரும்போது இந்த நோட் பண்ணுங்கள், இந்த லெவல் இருக்குது தெரியுமா, அந்த பாக்ஸோட ஜோனு, கரெக்டாக இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனுக்குள்ளே வராமல் இந்த ஜோனில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பை ஆகுது. இந்த ஜோனை ரீட்ரேஸ் பண்ணுது. அதாவது இங்கே ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து ட்ரேடாக எக்ஸிக்யூட் ஆகுது. ட்ரேடாக வர்ற ட்ரேடு பாருங்கள். இங்கே வந்த மார்க்கெட் வந்து எங்கேயுமே அடுத்து நிற்கலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே எப்படி சொல்ல, ஒரே லெவலில் அவன் போயிட்டான். இங்கே இருந்த மார்க்கெட் அவன் டக்குன்னு இப்படி மேலே போயிட்டான். இங்கே இருந்த மார்க்கெட்டு அவன் அவ்வளோ ஸ்பீடாக மேலே போயிருக்கிறான். வேறு எந்த இடத்துலையுமே சின்ன சின்ன கரெக்ஷன் எதுவுமே கொடுக்காம அவ்வளோ தூரம் அவன் மேலே போயிட்டான். அவ்வளோ தூரம் மேலே போகிறான் அப்படின்னா இந்த இடத்துலையும் அவன் வந்து எப்படி வேலை செய்கிறான் பாருங்கள். இப்போ வந்து இந்த 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 ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சரியா. 33.80 33.70 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 பாயிண்ட் 13 பாயிண்ட் தான். இதை நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே இருந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜோனில் தான் மார்க்கெட் இருக்குது. இப்போ இந்த 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 லோவில் இருந்து இந்த ஹை வரைக்கும் உள்ள லெவல்ஸை இதை பாருங்களேன், நோட் பண்ணி பாருங்கள். ஒரு 13% இருக்குது. $13 வந்து இந்த லெவலோட லென்த் இருக்குது. அப்போ இது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு ஆர்டர் கிடைக்குதுன்னா, பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் என்ன ஒரு ப்ரைஸ் இருக்கோ, ஒரு 13% இருக்குது அப்படின்னா இந்த 13% மார்க்கெட் அப்படியே இந்த லெவலுக்கான அப்படியே அதே ஸ்ட்ரென்த்து மேலே இருக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்கள். அவ்வளோதான். இந்த லெவல் என்ன லெவலோ இந்த லெவலுக்கு கீழே இங்கே போணுச்சு. ஒரு ரிஜெக்ஷன், சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் புல் பேக் வந்துச்சு. மறுபடியும் இங்கே ஆர்டர் என்ட்ரி கிடச்சிச்சு. என்ட்ரிக்கான எக்ஸிக்யூஷன் இங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதில் 3 விதமான அனலைசிஸ் இருக்குது இந்த இடத்துல. அதாவது இந்த ஏரியா பிரேக் அவுட், இந்த 12 ஹவர் ஏரியா பிரேக் அவுட் ஆகுது. மேலே போன இந்த ஏரியாவிலேருந்து மறுபடியும் ரிஜெக்ஷன் வருது. ரிஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல மறுபடியும் இந்த பாக்ஸுக்கு நியரில் இங்கே ஒரு சப்போர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 3 கேண்டில் இந்த பேட்டர்னில் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சரியான வால்யூமாக இருக்கும். இந்த 1 2 3 இந்த 3 கேண்டில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புல்லிஷ்னஸ் தான் இங்கே வந்து பயங்கர ஒரு பவராக இருக்குது, நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இந்த பேட்டர்னை. இந்த 3 மட்டுமே வச்சு கம்பேர் பண்ணும்போது அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணாலே உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இங்கேருந்து இந்த இந்த பாக்ஸ் என்ன லெவலோ அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட்டு வந்து கரெக்டாக போயிட்டு 13%, கரெக்டாக 13 to 12% இந்த இடத்துல மார்க்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகி நின்றுட்டான். ஏன்னா இந்த 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 இது முடியும் போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் முடிஞ்சிடும். அடுத்து இன்றைக்கி ஓப்பன் ஆன மார்க்கெட்டும் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கேருந்து மறுபடியும் மேலே போகல, மேலே போகாமல் இந்த இடத்துல இருந்து தான் கீழே வந்திருக்கு. ஏன் கீழே வந்திருக்குன்னா மேபி அது பல ரீசன் இருக்கும். அது பெரிய டைம் ஃப்ரேம் வச்சு, சின்ன டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா பெரிய டைம் ஃப்ரேமுக்கு ஒரு சின்ன கரெக்ஷனாக இருக்கும். நமக்கு தேவை இந்த இடத்துல இப்படி ஒரு ஆர்டர் கிடைக்குதா, இவ்வளோ தூரம் இந்த ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணுறோமா, இப்படி வருதா, இதில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியே வர்றது பெட்டருங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் தான். எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஒரு ட்ரேட் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நமக்கு வந்து இது வந்து நான் பண்ணேன். அதனால் வந்து நான் அதை வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். என்ன ஒன்று, இது உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸாக என்ன நடக்குங்கிறத நீங்கள் பார்த்தா மட்டுமே தான் உங்களால் வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நீங்கள் திரும்ப திரும்ப ப்ரீவியஸாக என்ன நடக்குங்கிறத பார்த்தா மட்டும்தான். நான் இந்த ஜோன் இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வரும்போது நான் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டேன். என்ன போட்டு எதனால போட்டிருக்கேன்னா, போட்டு கண்டினியூவாக இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். 33.80 ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா என்னடா இது, இந்த லெவலில் அவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருக்கான்னு பார்க்கும்போது ப்ரீவியஸாக சார்ட்டை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த இடத்துல ஏற்கனவே உள்ள ரிஜெக்ஷன் ஜோன் அந்த ஜோனு. சரி ஓகே. ஆனால் அடுத்து வர்ற நேற்றுக்கு மத்தியான டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா கிட்ட வரும்போதெல்லாம் நல்ல ஒரு இவ்வளோ தூரம் கீழே வந்து இங்கேருந்து இப்படி இவ்வளோ தூரம் கீழே வர மார்க்கெட்டு மறுபடியும் அந்த ஒரு $20 டிஸ்டன்ஸ்லேயே மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. பையர் செல்லர் டக்குன்னு $20 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு $2 மைனஸில் இருக்குன்னா அடுத்து மறுபடியும் $20 ப்ராஃபிட்டு. இந்த ஜோன்லேயே போகும்போது என்ன கான்செப்டில் போகுது, ஓகே இது வந்து வால்யூம் பயங்கர ப்ரெஷரில் இருக்குது, ஆனால் வந்து அடுத்தடுத்து லோ பண்ண மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து சரி ஓகே அப்போ நம்ம அடுத்து ஏதாச்சும் சின்னதாக பிளான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு மாறிடுச்சு. ஸோ நினச்ச மாதிரியே போணுச்சு. இந்த இடம் பிரேக் அவுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல, இந்த பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல லிமிட் போட்டிருந்தோம். லிமிட் போட்டு தான் இது பண்ணுச்சு. நார்மலான இதில் எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ கரண்டாக வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள்.
ஒரே நிமிஷம். இது வந்து கோல்டு ஸ்கிரிப்ட், ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டோட ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட். இதில் இந்த ஸ்கிரிப்ட்லாம் இல்லை, எல்லா ஸ்கிரிப்ட்டுக்குமே இந்த ஒரே டெக்னிக்கல் அனலிஸ்ட் தான். அந்த மாதிரி தான் ஒரு சார்ட்டை வந்து எப்படி முதல் சார்ட்டை எப்படி பார்க்கன்னு தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்மளால் அதை ட்ரேடை கன்வெர்ட் பண்ண முடியும். எல்லாமே லெவல்ஸ் தான். லெவல்ஸ் பேஸ் பண்ணி மீன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ப்ரைஸ் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மேனிப்புலேட்டே பண்ணுது. ஒரு கால்குலேஷன் வேல்யூ மாதிரி தான் உங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். பாருங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரி பேட்டர்ன் பல பேட்டர்ன் இருக்குது. பல பேட்டர்ன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் பண்ண முடியும். நானும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு செட்டப் ரெடி பண்ணி ப்ராப்பராக வீடியோ போடணும் அப்படின்னு பார்க்க டைம் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. இப்போ வந்து லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்து ட்ரேட் எடுக்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ட்ரேட் எடுக்க மீன்ஸ் வந்து எப்படிங்கிறது, இந்த ஹை சொன்னல, நம்ம ப்ரீவியஸாக சொன்ன இந்த ஹை, இந்த 34.10 இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவை நமக்கு பிரேக் ஆகணும்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இது பிரேக் ஆனால் தான் நம்மளால் எதுவுமே, இந்த இடம் பிரேக் ஆனால் தான் நம்மளால் எதுவுமே நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இப்போ என்ன அப்படின்னா, இங்கே வர்ற மார்க்கெட்டு பாருங்கள், இங்கேருந்து கீழே வர்ற மார்க்கெட்டு நமக்கு வந்து இமிடியேட்டாக இருக்கக்கூடிய இந்த லோ கட் பண்ணக்கூடாது. இந்த லோவே அவன் கட் பண்ணாலுமே, இந்த லோ கட் பண்ணவே சான்சஸே இந்த இடம் கட் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்கக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறது. ஏன் அப்படின்னா, இது வந்து வேலிடான ஜோன். வேலிடான ஜோன் மார்க்கெட் வந்து மேபி இங்கே வர்ற மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்படி ட்ரெண்ட் ஆகுதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகுதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. இங்கே வந்துட்டு ட்ரெண்ட்லேயே நான் பேஸ் பண்ணி இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகுதுக்கான சான்சஸ் அது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்படி வர்ற மார்க்கெட்டு மறுபடியும் இந்த ஜோனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா, இந்த ஏரியா கட் ஆகக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு 12 ஹவராக வந்து இருந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு. 4 ஹவர்லேயும் சேம் தான். 4 ஹவர்லேயும் ஆல்மோஸ்ட் வந்து வால்யூம் இருக்குது. வால்யூம் இல்லாமல் கிடையாது, பையிங்க்கான வால்யூம் இல்லாமல் கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த ஏரியா நமக்கு இதில் ஒரு கரெக்ஷன் இருக்கிறதுனால தான், இந்த ஏரியா கரெக்ஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது. உங்களுக்கு போகிற மார்க்கெட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு லெவல் இருக்கும்ல, அந்த லெவல் மாதிரி தான் இதெல்லாம். இங்கேருந்து போனால் டக்குன்னு நம்மளால் போயிடுமே, அப்படியே ஆடி அசைஞ்சு தான் போக முடியும். இங்கே மாதிரி தான். இப்போ இந்த ஏரியா கட் ஆகக்கூடாது. ஒரு பை எதுவும் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, மினிமமான அக்கௌண்ட் சைஸில் உங்களோட அக்கௌண்ட் சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல ட்ரை பண்ணி 1 ஹவரில் மேபி இது கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் ஆயிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணியே வந்து இந்த இடத்துல வேறு இந்த பிளேஸ்லையோ இல்லாட்டி இந்த ட்ரெண்ட் லைனில் ஏதாச்சும் இந்த ட்ரெண்ட் லைனில் வருது அப்படின்னா, இங்கேருந்து வர்ற மார்க்கெட் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை கண்டிப்பாக ஒபே பண்ணதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு 3 ரீசன் இருக்குது. இங்கே ஒரு டச்சு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆன ஒரு சப்போர்ட்டு, அந்த சப்போர்ட்டுக்கு ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நான் எதிர்பார்க்குறது இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து கோல்டு ஸ்கிரிப்ட். மற்றபடி இந்த ஹை கட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து ஹையர் ஹை பண்ணிட்டு தான் போகும். நீங்கள் ஹையர் ஹை பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து மேஜரான லோ கிட்ட நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஆர்டரை எடுக்கிறது பெட்ரு. அடுத்து பிட்காயினோட ட்ரேட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். பிட்காயின் ட்ரேட் பாருங்கள். பிட்காயின் டே ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 111ங்கிற இடம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இந்த இடத்துல மார்க்கெட் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் இருந்திருக்கு. ஆனால் அந்த புல்லிஷ்னஸ் வந்து மறுபடியும் வந்து மண்டே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புல்லிஷ்னஸ் பிரேக் அவுட் ஆயிருச்சு. இந்த புல்லிஷ்னஸ் பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா, மறுபடியும் இங்கேருந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான் மேலே போகிறது. நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, புல்லிஷ்னஸாக கேண்டில் வச்சிருந்தாலுமே நமக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து டேரெக்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஏரியா க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த டே கேண்டிலில் க்ளோஸ் வச்சுருக்கு. டே டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னா,
அவன் இந்த ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜோன்லேருந்து ரெஸ்பெக்ட் எப்படி சொல்ல இந்த ஜோன்லேருந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க போய் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்குறான். இந்த ஹை கட் ஆகணும். இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இந்த 113ங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இந்த 113 லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா அப்படின்னா தான் நம்மளால் வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியும். அது மாதிரி கீழே வர்ற மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு கீழே எவ்வளோ தூரம்னாலும் வந்துட்டு போட்டு அது பிரச்சனை இல்லை. கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏரியா கிட்ட வரணும். 105 கிட்ட வந்துச்சுன்னா இங்கே ஒரு என்ட்ரி ஏதாச்சும் நீங்கள் போட இருந்துச்சுன்னா இங்கே வரைக்கும் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாலே ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துடுவான். வராமலாம் இருக்க சான்சஸே கிடையாது. இது பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா அவன் இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆயிருச்சு கீழே வந்துருச்சுன்னா இது இப்படி உடச்சிருச்சு அப்படின்னா ஒரே நிமிஷம். இந்த ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெவல் வந்துடுவான். 105ங்கிற ப்ரைஸ் வந்து அந்த ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மறுபடியும் பையாதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இல்லாத பட்சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனும் பிரேக் அவுட்டு, இந்த ஜோனும் கீழே வந்துருச்சு, இதுக்கும் கீழே மார்க்கெட் போகுதுன்னா இந்த ஏரியா வேல்டான ஏரியா 101.98ங்கிறது. ஆனால் இது பெரிய லெவலு, மேஜரான லெவல். இந்த லெவலு அவன் இது வரைக்கும்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். மேபி இங்கேருந்தே ரிஜெக்ஷன் ஆகலாம், இல்லை அப்படின்னா இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகலாம். இந்த 2 ஜோன் தான். இந்த 2 ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவாங்க, இதுதாங்க பிட்காயினோட அனலைசிஸ். இந்த லெவலுக்கு கீழே 1 ஹவரில் வச்சு பாருங்கள். 1 ஹவரில் சாரி 1 ஹவரில் மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து டேயில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ம் 1 ஹவரில் பார்க்கலாம். ஒன் ஹவரில் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. ஸ்டில் இன்னும் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. இங்கே வந்து செல் கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு ஹையர் லோவர் ஹை லோவர் லோ தான் பண்ணிட்டு மார்க்கெட் போகுது. நம்ம வந்து ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் லெவல்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டு பாருங்கள், அழகாக போயிட்டுருக்கு, அழகாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஏரியா கட் ஆகாத வரைக்கும் நமக்கு வந்து செல் ட்ரெண்டு தான். இந்த ஏரியா கட் ஆகி க்ளோஸ் வைக்கணும். இந்த ஏரியா கட் ஆகி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் செல் ட்ரெண்டு தான். இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போனாலுமே இங்கேருந்து மறுபடியும் கீழே வந்துடுவான். இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போனாலுமே இங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கீழே வந்துடுவான். கீழே வந்து மறுபடியும் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் இந்த லெவலில் இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போவதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போவதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஏரியா நம்ம கட் ஆகணும். ஃபஸ்ட்டு இமிடியட்டாக இருக்கிறது இந்த ஜோன் தான். ஆல்மோஸ்ட் மற்றது எல்லாமே உங்களுக்கு எப்படி சொல்ல, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ஏரியா கட் ஆனால் கூட ஓகே தான். ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா இப்போ இருக்கல, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியா கட் ஆனால் கூட நமக்கு வந்து ஓகே தான். இந்த ஏரியா கட் ஆகி இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு இங்கேருந்து ட்ரெண்ட் ஆகி போனால் கூட நமக்கு சான்சஸ் ஓகே தான். இங்கேருந்து ட்ரெண்ட் ஆகி போனால் கூட நமக்கு ஓகே தான். இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்படி இங்கே டச் பண்ணிட்டு இங்கே இப்படி டச் பண்ணிட்டு போனால் கூட நமக்கு ஓகே தான். ஆனால் இது க்ளோஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த 111ங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகி இங்கே ஒரு லோவர் ஹை வந்து லோ பண்ணாமல் மார்க்கெட் ஹை பண்ணிகிட்டே போகணும். லோ பண்ணாமல் மார்க்கெட் வந்து இப்படி போகணும். இப்படி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து